நாங்கள் திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இறங்கி ஆட்டோவில் நாங்கள் திருவண்ணாமலை கோயிலுக்கு போயிட்டுருக்குறாங்க. ரொம்ப டிராஃபிக்கில் தான் நாங்கள் வந்து எடுத்துகிட்டு இருக்கிறோம். பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக் பாருங்கள், காட்டுறோம் பாருங்களேன். ஆட்டோலேருந்து வந்து இறங்கிங்க ராஜகோபுரத்துக்கு வந்து அடைஞ்சிட்டோங்க. ராஜகோபுரத்தை நோக்கி நாங்கள் நடந்தோங்க. இங்கே செப்பல் போட்டு போகக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு இடத்துல சேஃபாக செப்பலை பேக்கிங் பண்ணிட்டாங்க. ஒரு ஹோட்டலில் 4 இட்லி சாப்பிட்டோங்க. எங்கள் ஊர்லலாம் 4 இட்லி 20ங்க. ஆனால் இங்கே மட்டும் பார்த்திங்கன்னா 70 ரூபாங்க. சரி பரவாயில்ல, கிரிவலம் போகணுன்னா சாப்பிட்டு தான் போகணுங்கிறதுக்காக காசை பக்கமாக சாப்பிட்டு ராஜகோபுரத்தை நோக்கி நடந்து போயிட்டு இருந்தாங்க. பாருங்கள் எவ்வளோ கூட்டம் பாருங்கள். ரொம்ப நெரிசல் தாங்க. ஆனால் இருந்தாலும் இவ்வளோ நெரிசல் இருந்தாங்க நாங்கள் சாமியை தரிசனம் பண்ணோங்க. ராஜகோபுரத்தில் வந்து பார்த்திங்கன்னா டெக்கரேஷன் நல்லா பண்ணியிருந்தாங்க. இதுவரையும் இல்லாத அளவுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக லைட்லாம் கொடுத்துருந்தாங்க. பாருங்கள் எப்படி இருக்க பாருங்கள். எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததுங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. வீடியோவில் பார்க்கும்போது இவ்வளோ அழகாக இருக்குது, நேரில் பார்க்கும்போது இன்னும் ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. அவ்வளோதாங்க சரின்னு சொல்லிட்டு ராஜகோபுரத்தை கும்பிட்டுட்டு நாங்கள் 9:45 மணிக்கு கிரிவலம் சுற்ற கிளம்பிட்டோங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா 9:45க்கு சுற்றி, அதாவது வந்து பார்த்திங்கன்னா 2:30 தாங்க முடித்தோம். அதாவது பார்த்திங்கன்னா 4:45 மணி நேரம் கிரிவலம் சுற்றத்துக்காக இருக்குங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நம்ம பார்க்குறப்ப ஒரு 3 மணிக்குள்ளே சுற்றி முடிச்சிடலாம். ஆனால் நாங்கள் இடையில டீ சாப்பிட்டோம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தோம். அதனால் பார்த்திங்கன்னா ஒரு 1 மணி நேரம் டிலே ஆகிடுச்சிங்க. அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அந்த சுந்தரலிங்கத்து பக்கத்தில் வந்து பார்த்தோம்னா தீபம் ஏற்றுனது நல்லா தெளிவாக தெரிஞ்சிச்சிங்க. பாருங்கள் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த ஜூம் பண்ணி காட்டும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சுங்க. ஆனால் மலை வந்து பார்த்திங்கன்னா 2800 சொச்சம் அடி உயரங்க. ஆனால் இவ்வளோ உயரத்தில் இவ்வளோ பெரிய தீபம் ஏற்றுறதுங்கிறது சாதாரண விஷயமே கிடையாதுங்க, சவாலான விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே அதிகமான குளிர் இருக்கும், அதிகமான காற்று அதிகமாக வீசுங்க. இந்த சூழலில் அது எரிய வைக்கணுங்கிறது சாதாரண விஷயமே கிடையாதுங்க. இவ்வளோ உயரத்தில் இருக்கிற அந்த தீபம் நல்ல பிரகாசமாக எரிஞ்சுதுங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சுங்க. இதை நாங்கள் அடிக்கடி பார்த்து போயிட்டே இருந்தோங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சுங்க. எனக்கு இது முதல் தடவைங்க இந்த தீபத்தை வந்து பார்க்குறதுங்க. இவ்வளோ பெரிய மலை உச்சியில் இவ்வளோ பெரிய தீபம் ஏற்றுறது ஒரு பெரிய விஷயங்க. சரி இந்த தீபத்தை பார்த்துட்டு திரும்பவும் சுற்றி முடித்து ராஜகோபுரத்தை வந்து கும்பிட்டு நாங்கள் வீட்டுக்கே திரும்பிட்டோங்க. இதுவரையும் நாங்கள் நிறையா கிரிவலம் போயிருக்கோம். இது ரொம்ப அனுபவமாக இருந்துச்சு.